வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் வாட் ஃபேரி அனிமோட 29வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல அவன் பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். நீ என்ன தோக்கடிச்சிடலான்னு நினைச்சா? நான் யாருன்னு தெரியுமா? என்னுடைய பவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என் கூட உன்னை கம்பேர் பண்ணி பார்க்கறது கூட நீ தகுதியானவனே இல்லடா. என்னுடைய ஃபேரி ஸ்பிரிட் பவர் எனக்குள்ளார வரட்டும்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளார அனுப்பிட்டு திருப்பி வெளியில அனுப்புறான். இப்ப என்னுடைய சக்தியை பாடுறான்னு சொல்லிட்டு கையில இருந்து பவரை மேல அனுப்புறான். அது போய் அந்த ரிங்ல பட்டு பவர் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. 3 பேரும் நின்று அதே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெள்ளை தாத்தாவும் சண்டைய பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் அவங்கள பார்த்து கொஞ்சம் பயத்துல நின்னுகிட்டு இருக்கா. ஹீரோ திருப்பி அவனுடைய பவரை வர வச்சு அந்த பவரை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்றான். நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு பவர் அனுப்பிக்கிட்டே இருக்கான். உன்னால என்ன தோக்கடிக்க முடியாதுடா சோட ஆட்டுன்னு சொல்லிட்டு பவரை அனுப்பி கத்தியை வர வைக்கிறான். அந்த கத்தி பெருசாகி ஹீரோ பக்கமா போகுது. ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த கத்தியை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் நிறுத்தாம கத்தியை ஹீரோ பக்கமா அனுப்பிக்கிட்டே இருக்கான். உன்னுடைய பவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. என்னுடைய பவர் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு பவர் எல்லாத்தையும் அதிகரிச்சு அந்த கத்தியை திருப்பி அவன் சைடே அனுப்பிடுறான். அந்த கத்தி அவன் மேல பட்டு ரத்தமே வெளியில வந்துடுது. இது எப்படி நடந்துச்சு? இதை நீ எப்படி பண்ணன்னு அவன் கேக்குறான். ஏன் உன்னால கண்டுபிடிக்க முடியலையாடான்னு ஹீரோ கேக்குறான். இப்ப பாருடான்னு சொல்லிட்டு பவரை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க நடக்கிற சண்டைய கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பையனுடைய சக்தியும் ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த போட்டியில யாரு ஜெயிக்க போறாங்கன்னு தெரியலையேன்னு வெள்ளை தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் எப்பயும் உன்கிட்ட தோக்க மாட்டேன்டான்னு சொல்லிட்டு கத்திங்களை வர வச்சு ஹீரோ சைடு அனுப்புறான். நானும் ரொம்ப நாளா அந்த பவரை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால இப்ப அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். நீ உன்னுடைய திறமைய காட்டிட்ட. என்னுடைய குயிங்லின் எம்பையரோடைய சக்தி நான் என்னன்றத உனக்கு நிரூபிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே பார்த்தா கேஎஸ்சி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். அந்த தாமரை உள்ளார இருந்து ஸ்வாட் வெளியில வருது. ஹீரோ அந்த கத்தியை எடுத்துட்டு பவரை சுத்தி அனுப்புறான். அந்த தாமரை எல்லாம் மேல போகுது. சீனை கட் பண்ணா திருப்பி சண்டை நடக்கிற இடத்துல அந்த தாமரை எல்லாம் வந்து நின்னுகிட்டு இருக்கு. அந்த தாமரையில இருந்து வந்த பவர்ல அந்த கத்தி எல்லாம் மறைஞ்சு போயிடுது. இது குயிங்லின் உடைய சக்தியாச்சேன்னு வெள்ளை தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னது கேதரிங் ரிலீமா? அப்ப இவனால இம்மார்டல் ஆட்ட பண்ண முடியுமான்னு பர்பிள் தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. எவர்கிரீன் எப்படி இந்த மாதிரி பண்றான்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னால இந்த சக்தியை ஒண்ணுமே பண்ண முடியலன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். குயிங்லியன் ஆட்டுன்னு ஹீரோ சொன்ன உடனே அந்த தாமரையில இருந்து ஏதோ பவர் வந்து அவனுக்குள்ளார இருக்கிற சக்தி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது. இது என்னுடைய சக்தி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுதுன்னு அவன் கத்துறான். அவனுடைய உடம்புக்குள்ளார இருந்து பவர் எல்லாம் வெளியில போய்கிட்டே இருக்கு. டே எவர்கிரீன், நான் அவன்கிட்ட தோக்க மாட்டேன்டான்னு சொல்லிட்டு சுத்தி பவருங்களை அனுப்புறான். அந்த பவர் பட்டதால தாமரைகளால பவரை அப்சர்வ் பண்ண முடியல. 9 வால்கலைன்னு சொல்லிட்டு கத்திங்களை வர வச்சுட்டு ஹீரோ பக்கமா வரான். ஹீரோ அதை பார்த்துட்டு கிங்லியன் இம்பீரியல் ஆர்ட்னு சொல்றான். பார்த்தா தாமரைகள்ல இருந்து கத்தி எல்லாம் அவனை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. அவன் டக்குன்னு அந்த கத்தியை யூஸ் பண்ணி அவனை சுத்தி ஷீல்டு மாரி வர வச்சு தடுக்க ட்ரை பண்றான். பார்த்தா கத்தி எல்லாம் ஒன்னா வந்து அவன் மேல பட்டுக்கிட்டே இருந்து பவர் சுத்தி போகுது. அவன் டக்குன்னு ஒரு கத்தி மட்டும் கையில வர வச்சுக்கிட்டு வர கத்தி எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு கத்தி வந்து அவன் மேல பட்ட உடனே வந்து கீழே விழுந்துடுறான். அந்த தாமரையில இருந்து கத்தி வரத்தை பார்த்து பயந்துட்டு நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன்னு சொல்றான். ஹீரோ அந்த கத்திய டக்குன்னு தாமரையா மாத்தி அனுப்பிடுறான். ஹீரோ நின்னுகிட்டு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கீழே உக்காந்துக்கிட்டு போட்டியில தோத்துட்டோமேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல இருந்து தாமரை எல்லாம் மறைஞ்சு போயிடுது. அம்பையர் கண்ணாடியில பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடந்த போட்டியில எவர்கிரீன் தான் ஜெயிச்சாருன்னு சொல்றாரு. எல்லாரும் நின்னுகிட்டு அத கண்ணாடியில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரே ஆனந்தம். 2 பேரும் சந்தோஷத்துல எகிரி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுடைய பிரதர் தோத்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். வெள்ளை ட்ரெஸ்காரன் கடுப்பாயிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். இவன் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு ஆப்போசிட்டா இப்ப இருக்கான். எவர்கிரீனோட சக்தி எல்லாம் ரொம்ப வேகமாவே அதிகரிச்சுக்கிட்டு இருக்குன்னு டீச்சர் சொல்றாரு. எவர்கிரீன் ரொம்ப அற்புதமா பண்ணான்னு மாங் சொல்றாரு. எவர்கிரீனுக்கு டேண்டைன் பிரச்சனை இருந்துச்சு. ஆனா இப்ப அவனுடைய டேண்டைன் பிரச்சனை சரியாயிடுச்சு போல இருக்கு. உங்க எல்லாரும் கூட நான் இந்த குன்லூன்ல இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு டீச்சர் சொல்றாரு. பிளாக் சோடா அது எல்லாத்தையும் கேட்டுட்டு கடுப்பா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்குன்னு பர்பிள் சோடா அவருக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் கும்பலா நின்னுகிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்தவனே ஹீரோயின் ஓடி போய் நீ ரொம்ப அற்புதமா பண்ண, உன்னோடைய கல்டிவேஷன் பவர் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு ஹீரோயின் சொல்றா. அவ்வளவுதானா? என்னுடைய திறமை என்னன்றது உனக்கு இப்ப தெரிஞ்சிச்சு இல்ல, இதுக்கப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். வாய்ப்பே இல்ல, நீ என்னோட சக்தி வாய்ந்தவனாவே
இருந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன்னு ஹீரோயின் சொல்றா. அந்த பொண்ணு அது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஐயோ இவங்க 2 பேரோடைய பாசத்துக்கும் ஒரு எல்லையே இல்ல போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கமா போறா. நீயும் என்னுடைய சண்டைய பார்த்துட்டு என்னை பாராட்டுறதுக்கு தான் இங்க வந்திருக்கியான்னு ஹீரோ சொல்றான். காதை பிடிச்சு இழுத்து நான் உன்னோட பெரியவடா, நீ எவ்வளவோ மெடிசன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்க, ஆனா நீ எப்படா இவ்வளவு வேகமா ஸ்பிரிட் கேதரிங் ரிலிமுக்குள்ளார வந்தன்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. வெள்ளை ட்ரெஸ்காரன் அவனோட பிரதர் கிட்ட போய் பேசுறத ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் நின்று ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்பையர் அந்த இடத்துக்கு வந்து சேலஞ்சு கண்டினியூ ஆகுது, நீங்க யாருக்கு வேணும்னாலும் சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்றாரு. ஒருத்தரா போட்டி போட்டுக்கிட்டு இருக்குது நல்லா இல்ல, டாப் 10ல இருக்கிறவங்க வேணுன்றவங்க கூட சண்டை போடலாம் இல்லன்னு அவன் சொல்றான். அம்பையர் அதை கேட்டுட்டு டீச்சரை பாக்குறாரு. டீச்சரும் சரின்ற மாரி சொல்றாரு. டாப் 10ல இருக்கிறவங்க நீங்க விருப்பப்படுறவங்க கூட சண்டை போடலாம், அடுத்த கட்ட போட்டி ஆரம்பிக்கலாம்னு அம்பையர் சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்படியே இந்த மாதிரி அனிம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.